வணக்கம். ஜிஆர்டியின் அக்ஷய திருதியை தங்கத்திற்கு வெள்ளி இலவசம் வழங்கும் 06க்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. நான் அசீஃப். அசீஃப், பண்டிகை என்றாலே எல்லோருமே பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வாங்குவது வழக்கம். ஆனால் அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் தங்கம் மட்டுமே எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கம் வாங்குவதன் மூலம் பொருளாதாரத்தின் என்ன தாக்கம் ஏற்படுது? இந்த தங்கம் ஒரே இடத்துல சேர்றதும் முடங்குவதும் அதாவது இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்திய பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் உரையை வாசிக்கும் பொழுது இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது முடங்கி கிடக்கக்கூடிய அந்த தங்கத்தை பொருளாதார சுழற்சிக்கு கொண்டு வருவதற்காக 3 புதிய திட்டங்களை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்க போனால் முடங்கி கிடக்கக்கூடிய தங்கம் என்பது நிச்சயமாக பொருளாதாரத்திற்கு எந்த அளவிலும் உதவாது. ஆனால் நாளைய தினம் அட்சய திருதியை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மக்கள் தங்கத்தில் அதிக அளவுக்கு முதலீடு செய்ய இருக்கின்றார்கள். இந்த முதலீடு என்பது தங்கத்தை முடக்குகின்றதா? இந்த தங்கம் ஒரு இடத்தில் முடங்குவது என்பது பொருளாதாரத்தில் இது போன்றதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்தியர்களுக்கும் தங்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்து விடலாம். தங்கம் மதிப்புமிக்க உலோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது இந்திய மக்களின் வாழ்க்கை முறையோடு கலந்து பல தலைமுறைகளாக தொடரும் பாரம்பரியம். தங்கம் தூய்மையையும் வளத்தையும் பிரதிபலிப்பதாக இந்திய மக்களின் உணர்வுகளில் ஆழமாக பதிந்துள்ளது என்று கூறலாம். நமது தேசத்தை பொறுத்தவரையில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் தங்கமின்றி நிறைவு பெறாது என்ற நிலையே இருக்கின்றது. திருமண செலவுகளில் 35 முதல் 40% வரை தங்கத்திற்கு செலவு செய்யப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஜுவல் பர்ச்சேஸ் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், அசெட் மாதிரி தான். அதை ஃப்யூச்சருக்கு என் பொண்ணுங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக வாங்குகிறேன். அது கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு சேர்த்துறதுக்கும் வாங்கிட்டுருக்கேன். இந்தியாவில் தங்கம் என்பது ஆபரணத்திற்கான தேவை மட்டுமின்றி மிகவும் பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுகிறது. குடும்ப அளவிலான பொருளாதார நெருக்கடியான சூழல்களில் உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தங்கத்தின் மீதான முதலீடு அளிப்பதாக மக்கள் கருதுகின்றனர். இப்போ நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இப்போ வாங்கி வைக்கிறனால நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு இமீடியட்டாக கேஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஜுவல்ஸாக தான் இருக்கும். சில லேண்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்குறத விட அது நம்மளுக்கு கைக்கு பணமாக வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இது ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திடீர்னு எமர்ஜென்சினா கூட நம்மளுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கலாம். தங்கத்தின் தேவையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது சர்வதேச அளவில் 1/3 பங்கை இந்தியா எடுத்துக்கொள்கின்றது. இதன் காரணமாக தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்வதற்கு நமது அந்நிய செலாவணியை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளப்படுகிறது. இவ்வாறு தருவிக்கப்படும் தங்கமும் வணிகத்திற்கு வராமல் முடக்கப்படுவதால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, வங்கி கையிருப்பு குறைவு உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. தங்கம் அப்படின்னு எடுத்தாக்கா இன்னைக்கு தேதிக்கு அதிகமான அளவில் உள்நாட்டுக்குள் இறக்குமதி செய்வது என்பது நம்முடைய அந்நிய செலாவணியின் தேவையை அதிகரித்து கொண்டிருப்பதும், ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குள்ள இடைவெளி அதிகமாகி கொண்டிருப்பதும், அதன் மூலமாக ரூபாயின் மதிப்பு பாதிக்கப்படுவதுமாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னொரு பக்கமாக பார்த்தோம்னா எண்ணெய் கூட தான் இறக்குறோம், கச்சா எண்ணெய் கூட தான் இறக்குமதி செய்கிறோம். அது வேறு வழியில் அத்தியாவசிய பொருள். அப்படி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் என்பது உள்ளே தொழிற்சாலையும் இந்த லாஜிஸ்டிக் சொல்லக்கூடிய வாகனங்கள் நகர்வதற்கும் இந்த மாதிரி பல்வேறு வகையில் நம்முடைய இயக்கத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே வரக்கூடிய தங்கம் அது 600, 700, 80 டன் தங்கம் உள்ளே நேராக லாக்கரில் போய் உட்காந்துக்குது. ஆக லாக்கரில் போய் உட்காந்த தங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அவை முடக்கப்பட்ட முதலீடாக பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் மீதான மக்களின் மோகத்தை குறைக்கும் வகையில் தங்கம் இறக்குமதி செய்வதற்கான வரியை உயர்த்துவது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகின்றது. இதேபோல தங்கம் வீடுகளில் முடங்குவதை தடுக்கும் வகையில் 3 திட்டங்களை மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு பொருளாதார வல்லுநர்களான கௌரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். சிறப்பு விருந்தினர்களிடம் பேசுவதற்கு முன்னர் கடந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சில முக்கியமான விஷயங்கள், தங்கத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் என்னென்ன என்பது பற்றி இப்போது நாம் பார்ப்போம். உலகிலேயே அதிகம் தங்கத்தை வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு கடந்த பட்ஜெட் உரையில். ஆண்டுக்கு சுமார் 800 முதல் 1000 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது இந்தியாவுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியாவில் சுமார்
20,000 டன் தங்கம் முடக்கப்பட்டுள்ளதாக ஒரு மிக முக்கியமான தகவலை அருண்ஜேட்லி தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த தங்கம் வணிகத்திற்கு வருவதே இல்லை அப்படின்ற விஷயமும் வந்து ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயமா கூட பார்க்கப்படுது. இந்த தங்கம் பணமாக்கப்படுவதும் இல்லை, தங்கம் வாங்கினா அது தங்கமாவே தான் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இது போன்ற காரணங்களை முன்வைத்துவிட்டு, அதாவது இந்த தகவல்களை முன்வைத்துவிட்டு முடங்கி கிடக்கக்கூடிய தங்கத்தை பொருளாதார சுழற்சிக்கு கொண்டு வருவதற்காக 3 முக்கியமான திட்டங்களை அவர் முன்வைத்தார். அந்த திட்டங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினரிடம் சில கேள்வி. அதாவது முதல்ல இந்திய மக்களுக்கும் இந்த தங்கத்துக்கும் உள்ள அந்த ஒற்றுமை என்ன, இந்த மோகம் வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இது ட்ரெடிஷ்னலாகவே பார்க்கும்போது இது சமீபத்தில் இல்லை, நீண்ட காலமாகவே வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கோல்டு பார்க்கப்படுது. முக்கியமாக இப்போ ரூரல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு லோன் கிடைக்கல, இல்லை பணம் கிடைக்கலன்னா முதல்ல அவங்க தங்கத்தை பிளட்ஜ் பண்ணி, ஏன்னா அக்ரிகல்ச்சரல் லோன் ஃபார் கோல்டு அப்படிங்கிறது வந்து கம்மி தான், மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் மீன்ஸாகவே பல காலமாக இருந்துட்டு வருது. அதனால தான் இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பார்த்தா கோல்டு லோன் கம்பெனிஸோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து அபாரமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோல்டு லோனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோல்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் சைனா, குறிப்பாக இந்தியா for a long time has been number one consumer of gold. ஜுவல்லரியாக இருக்கட்டும், இல்லை பார்ஸாக இருக்கட்டும், இல்லை காயின்ஸாக இருக்கட்டும், இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்துட்டு வருது. இது வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ 2013 பார்க்கும்போது இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து வரலாறு காணாத ஒரு கேப்பில் இருந்தோம், டெஃபிசிட்டில் இருந்தோம். கரன்சி கிராஷ்ட் 68 வரைக்கும், டாலருக்கு நிகரான கரன்சி ருப்பி வந்து 68 வரைக்கும் போனதை பார்த்தோம். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து சரிந்து கொண்டிருந்தது. ஸோ அப்போ இருந்த நிதியமைச்சர் சொன்னது என்ன அப்படின்னா, ஆயில் இம்போர்ட் பண்ணலாம், வேறு வழி இல்லை, ஏன்னா வி டோன்ட் ஹேவ் ஆயில் ரிசர்வ்ஸ், அது வந்து எக்கானமிக்கு தேவை. பட் கோல்டு பொறுத்தளவில் அது ஒரு அத்தியாவசியமான இம்போர்ட் இல்லை. ஸோ அதை குறைப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த 80-20 ஸ்கீம் ஆர்பிஐயில், அப்புறம் இம்போர்ட் டியூட்டி பார்க்கும்போது இப்போ வரலாறு காணாத உச்சத்தில் 10% இருக்குது. இந்த மாதிரியான இம்போர்ட் டியூட்டி நம்ம வந்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கு வந்து கோல்டு கடுமையான ஒரு விதிவிலக்குகளை வந்து அமல்படுத்தப்பட்டது. ஆமாம், உங்களிடம் இந்த கேள்வி கோபாலகிருஷ்ணன் ஐயா தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி. அவர் சொன்ன கட்சிகளோடு சேர்ந்து இது வந்து ரூரல் ஏரியாவில் இது ஒர்க்கிங் கேபிட்டல் பேஸாக இருக்குன்னு சொல்கிறது அது ஒரு பக்கம் முழுமையும் உண்மை. அர்பன் ஏரியாலுமே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், என்னோட நிறைய கிளைண்ட்ஸு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லாம் அவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த முத்ரா பேங்க் வந்து கிடைச்சா பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான லோனும் பேலன்ஸ் ஷீட் பேஸ் பண்ணி கொலாட்ரல் இல்லாத லோன் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கோல்டு இருந்ததுன்னா கோல்டை வச்சு தான் அவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அர்பன்லேயும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டெஃபினட்டாக நிறையா என்னோடய கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இது என்ன, அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் 2-வே ஃபஞ்சபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கிவன் அதை வந்து நம்ம மாற்றணும், அதோடைய விலையை பார்க்கணும். மணி ஹேஸ் டு கிவ் மணி, கோல்டு ஹேஸ் டு கிவ் கோல்டு. நமக்கு என்ன கோல்டு வந்து நம்ம சொல்லிப்போம், நான் அன்றைக்கி 800 ரூபாயில் வாங்கினேன், இன்றைக்கி 2500 ரூபா ஆயிடுச்சு. நம்ம வந்து விலையை வந்து பேச்சில் தான் பேசுகிறோமே வழி அதை என்றைக்குமே மாற்ற மாட்டோம். சில நேயர்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து தேவையும் போது அதை விற்கிறாங்க, அவ்வளோதான் வரதே ஒழிய அது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற வருஷம் வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர திட்டம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த நிதியமைச்சர் கொடுத்துள்ள இந்த திட்டங்களில் தான் அதுக்கு ஒரு கோல்டை வந்து மானிட்டைஸ் பண்ணக்கூடிய விதமாக அவர் சொன்ன அந்த 3 விதம் ரொம்ப ரொம்ப திட்டங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பார்ப்போம். இதற்கு இடையில் கோவையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் கௌரி அம்மா, உங்களிடம் இந்த கேள்வி. அதாவது கோபாலகிருஷ்ணன் ஐயா பேசும்பொழுது ஒரு கருத்தை முன்வைத்தார். அத்தியாவசிய பொருட்கள் தேவை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக அது இறக்குமதி செய்யப்பட்டே ஆக வேண்டும், மக்களிடம் அது சென்றடைய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. கச்சா எண்ணெய் அது போன்றது ஒரு பொருள். தங்கம் என்பது அத்தியாவசிய பொருள் கிடையாது. ஆகவே அதை இறக்குமதி செய்யப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு சில நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது என்ற கருத்தை தெரிவித்தார். ஆனால் இந்தியாவினுடைய சமூக அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது சமூக ரீதியாகவே தங்கம் என்பது இந்திய மக்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் தங்கத்தினுடைய இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிப்பது என்பது சமூக ரீதியான இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது வந்து ஸ்மக்லிங்கில் தான் கொண்டு போய் விடுறது. நம்மளோட ஸ்மக்லிங் கோல்டு ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரமே ஸ்மக்லிங் கோல்டு வந்து 40% ஆஃப் த ரிசர்வ் அவங்களோடது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுமதியை அதாவது அவங்க 80-20 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து 100 டன் இறக்கினீங்கன்னா அதில் 200 டன், அதாவது 20 டன் வந்து நீங்கள் 20% எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எல்லா ஜுவல்லர்ஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை.
இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த 80 டன் வந்து நம்மளுடைய உள்நாட்டு தேவைகளுக்கு நம்ம சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த தங்கம் இல்லாத அந்த ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஆகவே நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது நான் இப்படி புரிந்து கொள்ளலாம், சமூக ரீதியாக அது தேவை என்பது எப்போதும் நீடித்து கொண்டே இருக்கின்றது. அதாவது எந்த அளவுக்கு அது தேவை, அதாவது லாக்கரில் எவ்வளோ வச்சுக்கலாம், எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஆகவே அந்த வகையில் பார்க்க போகும் பொழுது தங்கம் என்பது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறி இருக்கின்றது இந்திய சமூகத்தை வைத்து. அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷனில் ஒரு கல்யாணம் அப்படின்னா இவ்வளோ அளவு கோல்டு கொடுக்கணும், அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவோ இல்லை நம்ம பொண்ணுக்கு இப்போ செய்யாத நம்ம எப்போ செய்ய போகிறோம், இந்த மாதிரி பலவித இதில் வந்து அந்த கோல்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு ட்ரெடிஷனாக வச்சிருக்கோம். அது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறி இருக்கின்றது. சமூக ரீதியாக ஒரு தாக்கத்தையும் கூட ஏற்படுத்துகின்றது. தங்கத்தின் தேவையை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற கடத்தல் தங்கங்கள் பொருளாதார சுழற்சிக்கு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பும் கூட. கடத்தல் தங்கம் RBI சீஸ் பண்ணி அவங்க வச்சுருவாங்க, அந்த ஸ்டாக்குக்கு போயிடும். அதில் வந்து கடத்தலையே குறைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் சப்ளை. இப்போ சில முக்கியமான விஷயங்களை பார்த்திங்கன்னா, இந்த ஏன் இவங்களால் குறைக்க முடியலன்னு தெரியும். நம்மளுடைய ட்ரெடிஷன் பிரகாரம் நம்ம டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 800லேருந்து 1000 டன் வரைக்கும் இம்போர்ட்டை சேர்த்து இருக்கிறது. ஆனால் 2% 2 டன் to 4 டன் தான் நம்ம இங்கே மைனிங் இருக்குது. நம்மக்கிட்ட சப்ளை இல்லாத போது நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகிறோம். இந்த கேள்விக்கான விரிவான பதிலை நான் கேட்டு பெறுகின்றேன். அதற்கு முன்னர், அதாவது கோபால கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் பேசுவதற்கு முன்னர், உலக தங்க கழகம் 2013ஆம் ஆண்டு இந்தியர்களிடம் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன தெரிவிக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். அந்த முடிவின்படி 77% இந்தியர்கள் ஒரு முறையாவது தங்கம் வாங்கியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஆண்டில் 2013ஆம் ஆண்டில் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் 77% இந்தியர்கள் ஒரு முறையாவது தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதில் 50% பேர் கடந்த ஆண்டை விட அதிகம் தங்கம் வந்து வாங்கியிருக்காங்கன்றதும் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். 2012ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டில் 50% பேர் கிட்டத்தட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக 53% பேர் ஆபரணத்திற்காக தங்கம் வாங்கியிருக்காங்க. யாரும் வந்து சேமிப்புக்காக அப்படின்றது இல்லாமல் தங்கம் ஆபரணத்துக்காக மட்டும் வாங்கியிருக்காங்க. தங்கம் விலை உயர்ந்தால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு 53% பேர் தங்கம் வாங்குவோம் தான் பதில் சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது தங்கம் விலை உயர்ந்தாலும் ஒட்டுமொத்தமாக தங்கம் வாங்கக்கூடிய இந்தியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்கத்தை வாங்குவதை தவிர்க்கவில்லை என்பது இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 14% பேர் தங்கம் வாங்க மாட்டோம் என பதில் வந்து சொல்லியிருக்காங்க. 14% பேர் மட்டுமே விலை உயர்ந்தால் வாங்க மாட்டோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை விலை உயர்ந்தால் 6% பேர் மட்டுமே தங்கத்தை அந்த நேரத்தில் விற்போம் என வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது தங்கத்தை முதலீட்டிற்காக வாங்கக்கூடிய நபர்களாக இந்த 6% பேரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கருத்து கணிப்பை வைத்து பார்க்கும்போது. ஆகவே 94% பேர் தேவைக்காக தங்கம் வாங்குகின்றார்கள். அப்படித்தான் நாம் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் பேசுவோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா வணக்கம். இந்திய சமூகத்தை பொறுத்தவரை தங்கமும் இந்திய சமூகமும் பிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றன. இந்த சூழலில் நான் கௌரி அம்மாவிடம் ஒரு கேள்வி வைத்தேன். அவர்கள் அந்த பதிலை தெரிவிக்கும் பொழுது ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவது என்பது நிறுத்த முடியாத ஒன்று. ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருள் இல்லாவிட்டாலும் தங்கத்தினுடைய தேவை என்பது இங்கு அத்தியாவசியமான ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஆகவே அரசை பொறுத்தவரை தன்னிடம் இருக்கக்கூடிய கஜானா காலியாகாமல் இருப்பதற்கு தங்கம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிப்பது என்பது மட்டும் சரியாக இருக்குமா, அல்லது சமூக ரீதியாக தங்கத்தினுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொதுவாகவே இந்திய சமூகத்தில் தங்கத்தின் தேவை என்பது இன்றைக்கு கலாச்சார ரீதியாக அது மாறிப்போயிருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் சாதாரண உழைப்பாளி மக்கள், ஏழை எளிய மக்கள் மத்தியில் திருமணத்தின் போது தங்கம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக அது மாறிப்போயிருக்கு. அப்போது அது ஒரு அடிப்படை தேவையாக இன்றைக்கு மாற்றப்படுகிறது. இது ஒரு மாற்று கலாச்சாரம் இந்திய சமூகத்தில் ஏற்படுமே என்று சொன்னால் தங்கத்தின் நுகர்வு என்பது குறையும். தங்கத்தின் நுழைவு உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கொள்கின்றேன். ஐயா மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சமூக ரீதியாக ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும், தங்கத்திற்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் தங்கத்தினுடைய இறக்குமதியையும் கூட நம்ம பெரிய அளவுக்கு குறைக்க முடியும் என்று கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் மேலும் எதன் அடிப்படையில் அந்த மாற்று கருத்து முன்வைக்கப்பட வேண்டும், எப்படி முன்வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கேட்டு பெறுவோம். அதற்கு முன்னர் 06 ஒரு இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். அசீஃப், நாளை அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க விற்பனைக்காக தங்க நகை கடைகள் மும்முரமாக நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகின்றன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்த்து விடலாம்.
வாடிக்கையாளர்கள் கூட்டம் இன்று சற்று குறைவாக காணப்படும் இந்த நகைக்கடையில் நாளை மக்கள் கூட்டம் அலைமோதும். இதற்கு காரணம் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை தினமான நாளை நகை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நல்ல நாளில் எல்லாமே அரிசி, பருப்பு, வெல்லம், ஸ்வீட், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது தங்கம், வெள்ளி, வைரம், அந்த மாதிரி நல்ல ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வாங்குறது ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அது வாங்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் போதிலும் அக்ஷய திருதியை அன்று நகை கடைகளில் மக்கள் கூட்டம் குறைவதாக தெரியவில்லை. ஆண்டுதோறும் புதிய வகையான நகைகள் வெவ்வேறு டிசைன்களில் அறிமுகமாகி வருகின்றன. இந்த ஆண்டும் அதே போல பல புதிய வகை டிசைன்கள் அறிமுகமாகியுள்ளதாக கூறுகின்றனர் நகைக்கடை உரிமையாளர்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நகை விலை குறைந்துள்ளதால் அதிக விற்பனையை எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனர் தங்க நகை கடை உரிமையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால். இந்த முறை அக்ஷய திருத்தி மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா, கடந்த அக்ஷய திருத்தி அன்று 1 கிராம் ரேட் 2800 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2525 அப்படிங்கிற ஒரு அளவில் தான் இருக்குது. ஏறக்குறைய ஒரு சவரனுக்கு 2300 ரூபா சவரன் விலை குறைஞ்சிருக்கு கடந்த அக்ஷய திருத்தியை விட. இதுவே நுகர்வோர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வரவேற்பாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்பதிவு நல்ல சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதிய நகைகள் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அக்ஷய திருதியை ஒட்டி பல நகை கடைகளும் திறக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தை நோக்கி பல புதிய கடைகளும் வருகின்றன. அதனால் வாடிக்கையாளர்களும் மனம் கவர்ந்த நகைகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. கடைகளும் போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளை தருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தங்கத்தின் விலை குறைந்தாலும் சரி, தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் சரி, மக்களுக்கு தங்கத்தின் மேல் இருக்கும் மோகம் இன்னும் குறைந்ததாக தெரியவில்லை. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தங்கத்தின் விலை குறைவாக இருக்கும் காரணத்தால் இந்த ஆண்டு 15 முதல் 20% அந்த தங்கத்தின் அதாவது மக்களின் வரவு கூடுதலாக இருக்கும் என்று கடை உரிமையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு தங்க கழகம் அந்த ஆய்வு அறிக்கை வெளியிட்டது. அதில் சில விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்திய குடும்பத்தின் ஒரு நாளைய செலவில் 8% தங்கத்திற்கு செலவாகிறது என்ற விஷயமும் அந்த விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டில் ஒரு இந்திய குடும்பம் செலவிடக்கூடிய அந்த தொகையில் 8% என்பது தங்கத்திற்காக அந்த குடும்பம் செலவிடுகின்றது என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நிலையில் திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கின்றார். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையிலிருந்து அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மகேஸ்வரன், நாளைய தினத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு அட்சய திருதியை தினத்தன்றும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நகை வாங்குவது என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அவ்வாறு வாங்குவது என்பது அவர்களுடைய செல்வத்தை பெருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இதையொட்டி இந்திய பொருளாதாரத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது என்ன என்பது குறித்து அங்கு இருக்கக்கூடிய நகைக்கடை அதிபரிடம் கேட்டு எங்களுக்கு தெரிவியுங்கள். வணக்கம் அசிப். அதாவது தங்கத்தின் மீதான மோகம் மட்டுமல்ல, அதில் முதலீடு செய்வதும் மிக பலர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. திருச்சியை பொறுத்தவரை நாளைய தினம் அட்சய திருதிக்கு நகை வாங்குவதற்காக கடந்த சில நாட்களாகவே முன்பதிவெல்லாம் நடைபெற்று இன்னும் பல கடைகளிலே வாடிக்கையாளர்கள் நாளைக்கு அதிகமான அளவில் வருவார்கள் என்பதற்காக அந்த நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் பணியாளர்கள் நாளைக்கு பணிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். பாதுகாப்பும் அதேபோல் பாதுகாவலர்களும் கூடுதலாக நியமித்திருக்கார்கள். நம்மோடு இந்த ஒரு நகை விற்பனையிலே ஒரு நீண்டகால அனுபவம் உள்ள திருச்சி மங்கள் நகை கடையினுடைய உரிமையாளர் திரு மூக்கப்பிள்ளை நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம். ஐயா வணக்கம். இந்த நகை விற்பனையில நாளைய தினம் மட்டுமே ஒரு பெருமளவில் வாங்குவாங்க. இது எந்த அளவில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இந்த நகை விற்பனையின் மூலமாக எவ்வளவு வருவாய் ஈட்டப்படும் என்பதை நீங்கள் சொல்றீங்க? அட்சய திருதி என்பது ஒரு புனிதமான நாள். அன்றைய தினத்திலே நகை வாங்கினால் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். நகை வாங்குவது என்பது செலவு மட்டுமல்ல, ஒரு சேமிப்பும் கூட. அதனால் பொதுமக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்கிறது, நல்ல விற்பனையும் நடைபெறுகிறது. நாளை ஒரு நாள் மட்டும் திருச்சியில் எந்த அளவுக்கு எவ்வளவு விற்பனை, அந்த தொகை அளவிலும் சரி அந்த நகையோட அளவிலும் சரி எவ்வளவு விற்பனையாகும்? அது அவ்வளவு சரியாக செல்ல இயலாது. சுமாராக மற்ற நாட்கள் நடக்கிறது போல ஒரு பங்கு கூட நடக்கலாம், அவ்வளோதான். 1 மடங்கு கூட நடக்கும். அசிப், நீங்கள் கேட்டிருப்பீங்க, வழக்கத்தை விட 1 மடங்கு கூடுதலாக இருக்கும். அதுபோல் அனைத்து கடைகளிலுமே ஒரு வாடிக்கையாளர்கள் மிக அதிக அளவில் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு நகை வாங்குவதற்கு இப்பொழுதே முன்பதிவு செய்ய வந்திருக்கிற ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க. அவருடையுமே கேட்போம். அம்மா வணக்கம். நாளை நகை வாங்குறதுக்கு இன்றைக்கே முன்பதிவு செய்ய வந்திருக்கீங்க. நீங்கள் அட்சய திருதி நகை எந்த நம்பிக்கையில் வாங்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நாளைக்கு ரொம்ப கும்பலாக இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட டிசைனை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த தினத்தில் வாங்குறது ரொம்ப ராசியாக இருக்கிறதுனால நிறைய நகை சேரும். அதே போல் தங்கங்கிறது ஒரு லிக்விட் கேஷுங்பாங்க.
ரெடியாக நமக்கு கேஷாகவும் அதை மாற்றிக்க முடியும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 15 வருஷமாக இந்த நான் ஜுவல்லரி ஷாப்க்கு வந்துட்டுருக்கேன். அது ரொம்பவும் ராசியாகவே இருக்குது. இது வரைக்கும் நிறைய நகை வாங்கியிருக்கேன் நான். இப்போ அதை லிக்விட் கேஷாக மாற்றிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் ரேட்டும் ரொம்ப நாமினலாக கரெக்டாக இருக்கும். அதே போல் சேதாரம் போடுறதெல்லாம் கூட ரொம்ப லிமிட்டடாக கரெக்டாக இருக்கும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப். 15 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் நான். தொடர்ந்து இந்த அட்சய திருதியில் நீங்கள் நகை வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டு வாங்குறப்போ நீங்கள் கண்ட முன்னேற்றம் என்ன? கண்டிப்பாக அது நகைக்கும் ஒரு முன்னேற்றம் தான். கண்டிப்பாக மகேஸ்வரன் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அதாவது அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதில் எந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது என்பது நம்முடைய விவாதமும் கிடையாது. தொடர்ந்து மகேஸ்வரனிடம் பேசுவோம். ஐயா கௌரி அம்மா, உங்களிடம் இந்த கேள்வி. அதாவது அட்சய திருதியை என்பது தங்க பெரிய அளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. தங்கத்தை முடக்கக்கூடாது என்ற வகையில் அரசு மறுபுறத்தில் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஆனால் அன்றைய தினம் அதிக அளவு தங்கம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்திய பொருளாதாரத்தில் சுழற்சியில் இருக்கக்கூடிய தங்கம் என்பது மக்களிடம் சென்று முடங்குகிறது. அந்த ஒரு நாள், ஒரு தினம் அந்த தங்கம் என்பது மீண்டும் பொருளாதார சுழற்சிக்கு வருவதற்கு பல காலங்கள் கூட ஆகலாம். ஆகவே இந்த தினத்தில் அன்று ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது இந்திய பொருளாதாரத்தில் எது போன்றதொரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நம்ம கோல்டு கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 365 டேஸ் கன்சம்ஷனில் ஃபெஸ்டிவல் சீசன் கன்சம்ஷன் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதாவது சிறுக சேமித்து கொஞ்சம் கோல்டு வாங்கணுங்கிறவங்க கோல்டு சிட்டு அந்த மாதிரிலாம் போட்டு கோல்டை சேமிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அது இந்த கோல்டுங்கிறது நீங்கள் இப்போ அக்ஷய திருதின்னு சொல்லும்போது ஒரு பெண்மணிக்கிட்ட நகையினாலே ஒரு புன்னகை இமீடியட்டாக வரும். ஆஹா, நம்மளால் 1 கிராம் வாங்க முடியுமான்னு யோசனை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நடந்துகிட்ருக்கு இப்போது. அதனால அது ஏதோ வாங்க அதை பற்றின முன் அறிவிப்பு, அதை பற்றி தெரியாதவங்களே ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக கோல்டு அட்சய தேதிக்கு வாங்கணுன்ற ஒரு நம்பிக்கைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் எங்களோட ஆலோசனையில் நாங்கள் சொல்கிறது ஒரு 10%க்கு மேலே அது அசெட்டில் வச்சுருக்கிறதுங்கிறது அது ஒன்றும் வேஸ்ட்டு. இப்போ மானிட்டைசேஷன் பண்ணுனா ப்ராபப்ளி அது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகிறது. அந்த விதத்தில் பண்ணலாம். பட் இப்போ இவங்க லாக்கரில் வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி அதில் வராது. மேபி கோல்டு பார்ஸ் காயினாக வீட்டில் வைக்கிறவங்க இந்த மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு இதே அட்சய திருதியை அன்றைக்கி வாங்கிட்டு அதை சுழற்சிக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்க இல்லையா, வாங்கிடணும் நம்மளோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப்க்கு அதை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசினுடைய விருப்பமாக இருக்கின்றது கோபாலகிருஷ்ணன் ஐயா. ஆனால் தங்கம் என்பது அன்றைய ஒரு தினத்தில் அதிக அளவிற்கு ஒரு மக்களிடம் சென்று முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஆகவே இது பொருளாதாரத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? மீண்டும் அந்த தங்கம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது அடுத்த நாளே வரப்போவது கிடையாது. அதற்கு அடுத்த நாளோ இல்லை அடுத்து 1 மாதம் கழித்தோ ஓராண்டு கழித்தோ கூட மீண்டும் பொருளாதார சுழற்சிக்கு வரலாம். ஆனால் அன்றைய குறிப்பிட்ட தினம் என்பது தங்கம் முடக்கப்படுகின்றது. இந்த முடக்கம் என்பது பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? இல்லை, இப்போ இந்த கன்சம்ஷன் அப்படின்னு இப்போ நம்ம கன்சியூமர்ஸ் சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பற்றியோ இல்லை கரன்சி கிரைசிஸ் பற்றியோ இல்லை, ஏன்னா நம்ம முழுவதும் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க தொடர்ந்து மக்களுக்கு அதை பற்றி தெரிவதற்கான ஒரு ட்ரெடிஷனாக வாங்கிட்டு மக்கள் வாங்குகிறார்கள், தங்கம் முடக்கப்படுகின்றது. இது பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது? கரண்ட் சினாரியோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டா மார்ச் பார்க்கும்பொழுது இம்போர்ட்ஸ் லாஸ்ட் மார்ச் 2014 மார்ச் கம்பேர் பண்ணும்போது 2015 95% ஆல்மோஸ்ட் 100% ஜம்ப் ஆகிருக்கு கோல்டு இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது டெஃபினெட்லி ஒரு அலார்மிங் ட்ரெண்டு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் கவர்மெண்ட் இப்போ பட்ஜெட்டில் பார்க்கும்போது நிறைய சலுகைகள் எதிர்பார்த்தாங்க. அதாவது இம்போர்ட் டியூட்டி குறைக்கப்பட வேண்டும், கடுமையான அந்த விதிகள்லாம் தளர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு இப்போ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தாலும் இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது இன்னும் அந்த 10% லெவலில் இருக்குது. ஸோ தட் கிளியர்லி ஷோஸ் கவர்மெண்ட் இஸ் வாட்சிங் இந்த கோல்டு இம்போர்ட் ட்ரெண்டை கிளியராக வாட்ச் பண்ணுறாங்கிற ஒரு அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்குது. கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னலாகவும் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸில் கோல்டு மீடியம் டு லாங் டேர்மில் நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ $1,200 லெவலில் இருக்குது பர் அவுன்ஸ். நம்மளுடைய மார்க்கெட்டில் அதேமாதிரி ஈக்குவலண்ட் வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த கோல்டு ட்ரெண்ட் அப்படிங்கிறது அடுத்த 6-12 மந்த்ஸில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இந்த இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா திருப்பியும் அது ப்ரைஸஸ் குறையும். ஸோ ப்ரைஸஸ் குறையும் போது திருப்பியும் அந்த கன்சம்ஷன் அதிகரிக்கும். என்னுடைய நேரடியான கேள்வியும் கூட இது என்னவென்றால், அன்றைய தினம் தங்கம் வாங்கப்படுவது என்பது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? இல்லை, இப்போ அந்த பர்டிகுலர் டே அப்படிங்கிறது சேல்ஸ் அதிகரிக்கும். ஓவரால் நம்ம ட்ரெண்ட் இப்போ 900 to 1000 டன்ஸ் பர் இயர் அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேல வாங்குறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் பெரிய அளவு தங்கம் முடக்கப்படுகின்றது. ஆமாம், அது வந்து இப்போ அந்த 20,000 டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஐடில் கோல்டாக தான் இருக்குது. இப்போ இந்த வருடம் ஒரு 900,000 டன்ஸ் அப்படின்னா திருப்பியும் அதை ஆட் ஆகிட்டு தான் போகும். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் பேசுவோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஏற்கனவே நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது சமூக ரீதியாக மக்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்தீர்கள். ஆகவே அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்று, சமூக ரீதியாக தங்கத்தின் அடிப்படையிலான ஒரு கலாச்சாரம் என்பதுதான் இன்றைக்கு திருமணங்களில் இடம்பெறக்கூடிய ஒன்று. அதற்கு மாற்று கலாச்சாரம் என்று நான் முன்வைப்பது என்பது, ஒன்று, தங்கமற்ற முறையில் சமூக சீர்திருத்த முறையில் நடைபெறக்கூடிய திருமணங்களால் அது ஓரளவு குறைக்க முடியும். 2, தங்கத்தை பிணையாக வைத்துத்தான் விவசாயிகளும் இன்னம்பெறவர்களும் கடன் பெறக்கூடிய நிலை என்பது இருக்குது. தங்கம் பிணையற்ற முறையில் எளிய முறையில் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தினால் தங்கத்தின் நுகர்வு என்பது கண்டிப்பாக குறையும். அப்போ இதை சமூக ரீதியிலும் அரசு நிர்வாக ரீதியிலும் இதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிற போது இறக்குமதி என்பது குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய அந்நிய செலாவணி என்பது பாதுகாக்கப்படும். இன்றைக்கு தங்கம் வாங்கக்கூடியவர்கள் என்பது சாதாரண ஜனங்கள் மறுசுழற்சிக்கு இந்த பொருளாதாரத்துக்கு உதவி செய்யும். ஆனால் இன்றைக்கு பெரிய பணக்காரர்களாக இருக்கும்படியான செல்வந்தர்கள் என்பது தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் என்பது மிக குறைந்த சதவீதம்தான். பெரும்பகுதியான சதவீதம் என்பது சாதாரண நுகர்வின் தன்மையின் காரணமாகத்தான் தேவையொட்டித்தான் தங்க நகை சீட்டு போட்டு கடன் பெற்று இப்படியெல்லாம் வாங்க வேண்டிய நிலை என்பது ஏற்படுகிறது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா தெரிவித்திருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான கருத்து என்பது தங்கம் வாங்குவதை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். GRTயின் அட்சய திருதைக்கு தங்கத்திற்கு வெள்ளி இலவசம் வழங்கும் 06இல் ஒரு இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். GRTயின் அக்ஷய திருதைக்கு தங்கத்திற்கு வெள்ளி இலவசம் வழங்கும் 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். அசிஃப், அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரீதியாக எந்த அளவுக்கு மனிதர்களுடன் தொடர்பு உள்ளது, அது மட்டும் இல்லாமல் தங்கத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். புராதான ரோம் நகரில் 1 அவுன்ஸ் தங்கம் ஒரு போர் வீரருக்கான பாதுகாப்பு உடையை பெறுவதற்கு விலையாக அமைந்தது. அந்த நிலை இன்னும் மாறிவிடவில்லை என்றே தோன்றுகிறது. இன்று வரை 1 அவுன்ஸ் தங்கம் ஒரு சிறந்த உடையை பெற்றுத்தரக்கூடிய மதிப்புடையதாகவே இருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1 அவுன்ஸ் தங்கத்தை கொண்டு இவ்வளவு ரொட்டிகளை வாங்கியிருக்க முடியும். ஆனால் தற்போதோ இவ்வளவு அதிகமான ரொட்டிகளை வாங்க முடியும். அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி தொடங்கி 97 ஆண்டுகளில் அமெரிக்க டாலரின் மதிப்பு 97% வரை குறைந்துள்ளது. உதாரணத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன் 1 அமெரிக்க டாலரை கொண்டு இத்தனை ரொட்டிகளை வாங்க முடியும். ஆனால் தற்போதோ $1 கொண்டு இவ்வளவு குறைந்த அளவிலான ரொட்டிகளை மட்டுமே வாங்க முடியும். தங்கம் எப்போதுமே சந்தை மதிப்பு குறையாத ஒரு பொருளாக இருந்து வருகின்றது. தங்கத்தின் மூலம் செய்யப்படும் பல பொருட்களுக்கு என்றும் சந்தையில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. தங்கத்தின் மதிப்பு குறைய வாய்ப்பில்லாததால் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிகம் தங்கத்தை வாங்குகின்றன. சீன அரசு அமெரிக்காவுக்கு நிகராக தங்கத்தை சேமிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்கம் ஒரு அரிய உலோகம் என்பதுடன் அது பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. இதுவரை தோண்டி எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தங்கத்தையும் சுமார் 0.99% தூய தங்கமாக மாற்றினால் அது விம்பிள்டன் டென்னிஸ் மைதானத்தில் வைக்கக்கூடிய அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் உலகில் தங்கத்தின் உற்பத்தியானது குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகவே தேவையை வைத்து பார்க்கும்போது தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு குறைவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பணத்தை போல் அல்லாமல் தங்கம் உறுதித்தன்மை வாய்ந்தது, காலத்தினால் நிலைத்து நிற்கக்கூடியது மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். கௌரி அம்மா, உங்களிடம் ஒரு கேள்வி. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கமானது ஒரு ஆடம்பர பொருளாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக கூட வாங்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது. கண்டிப்பாக செய்யணும், கலாச்சார ரீதியாக தன்னுடைய குழந்தைங்களுக்கு செய்யணும், தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு தான் நம்மளோட தங்கம் ஒரு கலாச்சார ரீதியாக நம்மளோட பிணைப்பில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மற்ற நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் இந்த பொருளாதாரத்தில் எந்த அளவு மாற்றம் இருக்குது? ரொம்ப அருமையான கேள்வி.
இது வந்து நம்ம வந்து கன்சம்ஷன் பண்ணுறோம், அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக எடுக்கிறாங்க. யூஎஸ், ஹாங்காங், துபாய், சுவிட்சர்லாந்து இந்த 4-5 கண்ட்ரியில் ட்ரேடிங் ஜாஸ்தி நடக்கும் கோல்டை வச்சு. நம்ம கண்ட்ரியில் ஒரு ரொம்ப ட்ரேடிங் நீங்களே ஒரு பர்சன்டேஜ் சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக ETF ஸ்கீம்லேயோ கோல்டு காயினாவோ அல்லது ஃபார்வர்ட் ட்ரேடிங் பண்ணி அந்த மாதிரி நம்ம சந்தை சார்புள்ள கோல்டு ரிலேட்டட் ஸ்கீம்ஸில் போகிற பாண்ட், கோல்டு ஸ்கீம் பாண்ட் கவர்மெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணும்போது கூட நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் அதில் ரொம்ப கம்மியாக தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஆபரண தங்கம் ஃபிசிக்கலாக என் கையில் நான் பார்க்கணும், அது நம்ம இந்த வீட்டில் வச்சாலும் அது லாக்கரில் வச்சாலும் என்கிட்ட இவ்வளோ பவுன் நகை இருக்குதுன்னு அவங்க சொல்லும்போதே அது ஒரு பெரிய மதிப்பு, அது ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு இருக்குது. அதோடைய சார் சொன்ன மாதிரி அதோடைய தாக்கம், அது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை எவ்வளோ பாதிக்கிறது அப்படின்னா அது பயங்கரமாக 3.9% இருந்தது. இப்போ தற்போது உள்ள இம்போர்ட் டியூட்டிலாம் அதுக்கு அதிகமாக லெவி பண்ணி இப்போ வந்து 1.9% கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாதிப்பு என்பது நம்மளுக்கு முடக்கப்பட்டு இருக்கிறதுனால அது வந்து பொருளாதாரத்தில் பாதிக்கிறது. அவங்க இன்ஃப்ளேஷன் எல்லா விதமாகவும் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பணம், அந்த எப்படி பணம் வந்து ஒரு பேங்க், இது முக்கியமாக சேவிங்ஸை குறைச்சிடுறது. நம்ம வந்து ஆபரண தங்கமாக வச்சுருக்கும் பொழுது மற்ற கிளாஸ் ஆஃப் அசெட் கிளாஸில் நம்ம சேவ் பண்ணுறது இல்லை. ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறவங்க எப்போவுமே அதில் வாங்குவாங்க. பட் சிறு சேமிப்பு இருக்கா மாதிரி ஒரு போஸ்டல் சேவிங்கோ அல்லது பேங்க் டெபாசிட் பண்ணுறதோ அதெல்லாம் இப்போ பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு தரப்பில் உள்ள மக்கள் எப்படியா இருந்தாலும் கோல்டு வாங்கணுன்ற இதில் இப்போ எல்லாரும் பார்த்த வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பாக 1 கிராமாவது 10 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எவ்வளோ நாள் உபயோகப்படுறோம், ஒரு வருஷத்தில் எவ்வளோ கல்யாணம் வருது, அதை நம்ம வாங்கினதை எப்போ யூஸ் பண்ணுறோங்கிறத யோசனை பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம அந்த கோல்டை நம்ம மானிட்டைஸ் பண்ணி அதுக்கே இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வர வைக்கணும். அதுதான் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வருது. இதுக்கு இன்னும் திட்டங்கள்லாம் இப்போ நடைமுறையில் இருக்குது. அது வந்ததுன்னா கண்டிப்பாக சுழற்சியில் வரும், மக்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது வந்து தேவையான போது பாண்ட் ஸ்கீமுக்கும் போகலாம், இல்லை மானிட்டைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு கோல்டை டெபாசிட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு தேவையான போது பிரின்சிபலையும் வாங்கலாம். அன்னைக்கு கோல்டு ரேட்டில் கொடுப்பாங்க. இதற்கிடையில் சென்னையிலிருந்து உஜ்வல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார், நகைக்கடை அதிபர் உஜ்வல். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். நாம் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருப்பது நாளை தங்கத்திற்கான தேவை என்பது ஒரே தினத்தில் அதிகரிக்க இருக்கின்றது. அட்சய திருதியை தினத்தை ஒட்டி பெரும் அளவு மக்கள் கடைகளில் வந்து தங்கத்தை வாங்க இருக்கின்றார்கள். இன்றைய ஒரு நாளில் உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த ஒரு நாளை முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள் என்ன? முன்னேற்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை வரவேற்கிறது, அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்ன குவாலிட்டியான கோல்டு தேவை இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்னும் நிறைய இறக்கியிருக்கோம் நாங்கள். இப்போது ஆன்டிக்லேயோ ஜடாவுலேயோ அந்த மாதிரி நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் குவாலிட்டியை வந்து இன்னும் நல்ல இப்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நெக்லஸஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மீடியம் செக்மெண்ட்டில் வச்சுருப்போம். பட் அக்ஷய திதிக்குன்னு முதல்ல ஏற்பாடு வந்து நாங்கள் நெக்லஸஸ், வேறு கியூபிக் ஜெர்கானிக் நெக்லஸஸ், ஜடாவு அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வச்சிருப்போம். உஜ்வலையா பேசும்பொழுது தரத்தை பற்றி பேசினார்கள். அந்த தரத்தை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு அதன் பிறகு உஜ்வலையாவிடம் மேலும் சில கேள்விகளை முன்வைப்போம். தங்கத்தினுடைய தரத்தை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். பொருட்களை வாங்கும்போது பார்த்து வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் மக்கள் பெரும்பாலும் தங்கத்தை பார்த்து வாங்குவதில்லை என்றே கூறலாம். தங்கத்தின் தரத்தை பற்றி பெரிதாக யாரும் கேள்வி கேட்பதில்லை. தங்கத்தின் தரத்தை சோதித்து தருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் BIS எனப்படும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அமைப்பு. ஹால்மார்க்கிங் என்றது ஒரு ஆத்தென்டிகேஷன், பியூரிட்டியோட ஒரு ஆத்தென்டிகேஷன் விச் இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த பியூரிட்டி என்றது 916 22 கேரட் 88 880 என்றது 21 கேரட் 750 என்றது 18 கேரட். இந்த 3 தனித்தனியாக பிரித்து XRF மிஷின் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து கன்சியூமர்கிட்ட ஜுவல்லர்ஸ் எல்லாமே கொடுக்கறது. தங்கத்தின் தரத்தை சரிபார்க்கும் BIS அமைப்பு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 to 2000 நகைகளை சோதனையிடுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போதிய அளவிற்கு தங்கத்தின் தரத்தை சோதிக்கும் மையங்கள் இல்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. அதிக அளவிலான நகைகள் ஒரே இடத்தில் சோதிக்கப்படுவதால் இப்படி சோதனையிட்டு வரும் தங்கத்திலும் பல வகைகளில் தரக்குறைவு உள்ளதாகவும் பல கலப்படங்கள் நடப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்திய நுகர்வோர் சங்கத்தைச் சேர்ந்த தேசிகன்.
ரொம்ப ரொம்ப ரேர் 22 கேரட் கோல்டு விற்கிறது. பட் ஆனால் மக்கள் பணம் கொடுத்தது எதுக்கு? 22 கேரட்டுக்கு. ஸோ 22 கேரட் கோல்டு ஒரு அந்த 916ங்கிறது 1000 மில்லிகிராமில் 916 மில்லிகிராம் கொடுக்கறது 2500 ரூபா இருந்ததுன்னா இதை குறைக்கும் போது குறைக்கணும். 16 கேரட்னா அது விலை குறையணும், 9 கேரட்னா விலை குறையணும். அது குறைக்கிறது இல்லை, மார்க் இருக்குது அப்படி சொல்லி எல்லோரும் இருக்கா மார்க் அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க. இது பெரிய ஃப்ராடாக ஆர்கனைஸ்டு கிரைமாக நடக்கிறது. நுகர்வோர் சங்கத்தின் இந்த குற்றச்சாட்டை வியாபாரிகள் மறுக்கின்றனர். தங்க ஆபரணங்கள் அனைத்தும் BIS தரச்சான்று பெற்று அதற்கான ஹால்மார்க் முத்திரையுடனே விற்பனைக்கு வருவதாக கூறுகிறார் தமிழ்நாடு தங்க நகை கடை உரிமையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால். சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட நிச்சயமாக சுட்டு காட்டக்கூடிய அளவுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு நல்லாவே இருக்குது. அதனால் வரும் காலங்களில் எந்த சமயத்திலும் தங்கத்தில் கலப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. காரணம் என்னென்னா எல்லா பெரிய நிறுவனங்களையும் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் முழுவதுமாக ஹால்மார்க் முத்திரை பதிவு செய்யப்பட்ட நகைகள் மட்டும்தான் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் தரத்தினை சோதிக்கும் மையங்களை கூடுதலாக ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நுகர்வோர் சங்கத்தின் மூலம் முன்வைக்கப்படுகிறது. குறைந்த மாதத்திற்கு ஒருமுறை கடைகளில் சென்று சோதனையிட்டு தரம் இல்லாத தங்கத்தை விற்கும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் முன்னெழுந்துள்ளது. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து உஜ்வல் ஐயாவிடம் சில கேள்வியை முன்வைப்போம். ஐயா, அதாவது இந்த BSI ஆல்மார்க்குங்கிற முத்திரை வழங்கக்கூடிய அந்த மையங்கள் போதுமான அளவுக்கு இருக்கின்றதா? அப்படி போதுமான அளவுக்கு இல்லை என்றால் அதாவது விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பா இருக்கு? பாதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜஸ் இன்டீரியரில் BIS ஹால்மார்க்கை யூஸ் பண்ணுறது இல்லை. வெறும் சிட்டியில் மட்டும் பெரிய கடைகள் மட்டும் அந்த BIS ஹால்மார்க்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடை இல்லை 40 கடையில் ஒரே ஒரு ஹால்மார்க் சென்டர் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல போயிட்டு ஹால்மார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உஜ்வல் ஐயா. தெரிவித்த கருத்தை பார்த்தோம். அதாவது இந்த ஹால்மார்க் அந்த முத்திரை வழங்கக்கூடிய அந்த தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த தரத்தை உறுதி செய்யக்கூடிய அந்த மையங்கள் என்பது குறைவாக இருக்கின்றது. அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம். GRTயின் அக்ஷய திருதியைக்கு தங்கத்திற்கு வெள்ளி வழங்கும் 06 ஒரு இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். GRTயின் அக்ஷய திருதிக்கு தங்கத்திற்கு வெள்ளி இலவசம் வழங்கும் 06க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஆசிஃப், இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சில முக்கியமான திட்டம், அதாவது தங்கத்தை மறுசுழற்சிக்கு முடங்கி கிடக்கும் தங்கத்தை மறுசுழற்சிக்கு கொண்டு வருவது பற்றி ஒரு முக்கியமான 3 திட்டங்கள் அறிமுகப்படுத்தினார். அது என்னென்ன என்பது பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தங்கத்தை பணமாக்கும் திட்டம் முதலாவதாக அவர் அறிமுகப்படுத்தினது. நடைமுறையில் உள்ள தங்க முதலீடு மற்றும் கடன் திட்டத்திற்கு பதிலாக புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் தங்க முதலீட்டிற்கு தங்க கணக்கில் வட்டியும் பெற முடியும். இத்தனை நாள் நம்ம தங்கம் எங்கே இருந்தாலுமே அதுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. இனி நமக்கு தங்கத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறது மூலமாக அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம். தங்க வியாபாரிகள் தங்களின் தங்க கணக்கில் கடனும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்க. வங்கியும் மற்ற முகவர்களும் கூட இந்த தங்கத்தை பணமாக்கியும் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. அம்மா, இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு? இந்த கேள்வி வைப்பதற்கு முன்னர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, இந்த முதல் திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது எல்லாமே இது என்னத்துக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிபெண்டன்ஸ் ஆஃப் இம்போர்ட் குறைக்கணும். அதாவது இம்போர்ட் பண்ணுறத கட்டுக்குள் கொண்டு வரணும். இப்போ அவருடைய நிலைமை இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்ட்ரோலில் இருக்குது, கரன்சி கண்ட்ரோலில் இருக்குது. பட் இதே நிலை எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் ஏற்படும் பொழுது கரன்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஒட்டி தான் இந்த மாதிரியான முதல் திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டு திட்டத்திற்கு மாற்று திட்டம் என்று அரசு தெரிவித்திருக்கின்றது. இது எந்த அளவுக்கு மாற்று திட்டமாக இருக்கும் என்று இல்லை, இப்போ மானிட்டைஸ் பண்ணுறதான் இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ். அது அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்கும். பட் இட் வில் டேக் டைம். உடனடியாக அந்த திட்டம் இம்ப்ளிமெண்டேஷனில் வராது.
இட் லேக் சம் டைம். இரண்டாவது திட்டத்தை பார்த்து விடுவோம், அதன் பிறகு கௌரி அம்மாவிடம் இந்த கேள்வி முன்வைப்போம். திட்டத்தின் பெயர் தங்க பத்திர திட்டம். தங்கத்திற்கு பதிலாக அரசின் தங்க பத்திரங்களை வந்து வாங்கிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து தங்கம் வேணும்னா நம்ம தங்கம் அப்படியே வாங்கும், அதுக்கு பதிலாக பத்திரங்களை வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. இந்த பத்திரங்களை வங்கியில் முதலீடு செய்கையில் குறிப்பிட்ட வட்டியும் வந்து கிடைக்கும். அந்த பத்திரத்தை கொடுத்தாலே போதும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தங்கத்தை கொடுத்து வட்டி வாங்கிக்கலாம், ஆனால் இனி இதில் வந்து அந்த குறிப்பிட்ட பத்திரத்தை கொடுத்தாலே வட்டியும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயமும் சொல்றாங்க. தேவைப்படும் போது இந்த பத்திரங்களை பணமாக்கியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. சாதாரணமாக தங்கத்தை பயன்படுத்துவது போல அந்த பத்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணமாக்கும் போது தங்கத்தின் அப்போதைய மதிப்பிற்கு பணம் வழங்கப்படும். கௌரி அம்மா, இந்த கேள்வி, அதாவது தங்கம் இல்லாமலேயே தங்க பத்திரத்தின் அடிப்படையில் தங்கம் போலவே அந்த பத்திரம் பாவிக்கப்படும் என்பது இதனுடைய புரிதல். இது வந்து இப்போ புதுசா வந்திருக்கிறதா மாதிரி நம்ம இப்போ நினைக்கிறோம். இது தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைக்குமா இந்த குறிப்பிட்ட பத்திர திட்டம் என்பது? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ உங்கள் முதலீட்டு உங்கள் சேவிங்ஸ் அங்கே போடுறீங்க. ஸோ அதே தங்கத்தில் போட்டது அதுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல. இப்போ வந்து சுழற்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது 1993 ரங்கராஜன் கமிட்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க கோல்டு பாண்ட் ஸ்கீம்னு. இந்த ஸ்கீம்ஸ் நிறைய வருஷங்களாக இருக்குது, ஆனால் அது வந்து மக்கள் மத்தியில் அதுக்கு வந்து சரியான முறையில் அது தெரிவிக்கப்படாததுனால அது வாங்கினா அது என்ன பிரயோஜனம், இதுக்கு கோல்டுக்கு பதிலாக நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லாத இருந்தது. இப்போ இது வந்து ஆஸ் குட் அஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ வந்து ஒரு கேள்வி எழுகின்றது என்னவென்றால், தங்க பத்திரம் வெளியிடுவது என்பது இருக்கக்கூடிய தங்கத்திற்கு இணையான அளவிற்கு பத்திரம் வெளியிடுவது தானே, அல்லது இல்லாத தங்கத்திற்கும் கூட பத்திரம் வெளியிடலாம்? அதுக்காக தான் அவங்க கோல்டு முதல்ல உங்கள் சுழற்சியில் கொண்டு வந்து அந்த நீங்கள் உங்களோட கோல்டை டெபாசிட்டாக வைக்க போகிறீங்க. அப்போ அது அவங்களுக்கு அந்த ஈக்குவலண்ட் என்ன தான் கோல்டு ஸ்டாண்டர்டு இருந்தது. 1971 தான் கரன்சி இஷ்யூவும் கோல்டு ஸ்டாண்டர்டும் கம்பைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 71க்கு அப்புறமா ஃபியட் கரன்சி அந்த பிரின்சிபிளில் தங்கத்துக்கும் கரன்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எவ்வளோ வச்சுருக்கோம் அதுக்கு என்ன பத்திரங்கிறது நீங்கள் வைக்கிற கோல்டு சுழற்சியில் வரும்போது அதுக்கு சில சதவிகிதம் அவங்க பத்திரங்களாக கொடுப்பாங்க. அது அகெயின் அது டெபாசிட் வரும்போது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சேவிங்ஸை பெருக்கணும். அதாவது இதிலிருந்து இப்படி புரிந்து கொள்ளலாமா, மக்களிடமிருந்து அந்த தங்கத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த முதல் முயற்சி வெற்றி அடையும் பட்சத்தில் அந்த முயற்சியின் அடிப்படையில் இரண்டாவது முயற்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தங்க பத்திரங்கள் அதற்கு இணையாக வெளியிட முடியும். சரியா? இல்லை, இப்போ இந்த கோல்ட் பாண்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோல்டில் முதலீடு பண்ணி அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு வாங்க வேண்டாம். அதற்கு ஆல்டர்னேட்டிவாக மார்க்கெட் ப்ரைஸில் யூ கெட் அப் கோல்ட் பாண்ட். ஸோ அதை திருப்பி நம்ம ரிடீம் பண்ணும்போது லேட்டரான் அந்த டைமில் என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதனுடைய வேல்யூ. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வாங்க வேண்டாம். ஸோ என்கரேஜிங் நான் ஃபிசிக்கல் கோல்டு. சார், இந்த பர்டிகுலரான இந்த திட்டத்தில் இந்த தங்கத்துக்கான எந்த ரோல்மே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? தங்கம் வந்து இங்கே வரவே வராது, வெறும் பேப்பர், அதுக்கு பதிலாக பணம், அவ்வளோதானா? அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ், இப்போது அது கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் வேணும், பட் கோல்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கோல்டு வேண்டாம், பட் ஐ வாண்ட் டு என்ஜாய் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிற செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் இந்த பாண்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதோ அதாவது முதலீட்டாளர்களுடைய நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் வெற்றி பெருமை ஒழிய நுகர்வோர்களுடைய சைட்லேருந்து அது வந்து மேபி அப்பர் சைடு ஆர் வெல் எஜுகேட்டட் லிட்ரேட் பீப்புளுக்கு தான் இதோட யூஸ் புரிஞ்சு இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தங்கத்தை டிமாண்ட் இவங்க என்ன பாலிசி மெஷர் கொண்டு வந்தாலும் சப்ளை கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பாலிசி மெஷர்ஸும் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக அப்படி போகும்போது ப்ரைஸ் ஏறினாலும் அந்த டிமாண்டுக்கு நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம். அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கக்கூடியதை வைத்து பார்க்கும்பொழுது யாரும் தங்கத்தை முதலீடுக்காக வாங்கக்கூடிய நபர்கள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். தங்கத்தை பயன்படுத்துவதற்கு தான் அதிகமான பேர் வாங்குகின்றார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் தங்க பத்திரங்களை வாங்கக்கூடிய நபர்களை ஊக்குவிப்பதற்கு சமூக ரீதியான மாற்றத்தை முதலில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா முன்வைத்தார். கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் மீண்டும் பேசுவோம். ஐயா, நீங்கள் இந்த திட்டங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? முற்றிலும் இந்த திட்டங்கள் என்பது முடங்கி கிடக்கக்கூடிய தங்கத்தை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒன்று, சாதாரண ஜனங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக பல்வேறு வகைகளில் அதை பணமாக்குவதற்கான நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசை பொறுத்தவரைக்கும், நிதியமைச்சரை பொறுத்தவரை இப்போது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு அறிவித்ததைப் போல கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்று அவர்கள் திட்டத்தை அறிவித்தார்கள். அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இப்போது முதலீட்டுக்காக தங்கத்தை அளவில்லாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களிடமிருந்து, பெரிய பணக்காரர்களிடமிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இது கணக்கில் எடுத்துக்கொள்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை பொறுத்தவரை அரசினுடைய நடைமுறை என்பது பயன்
கிடைக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசுக்கு இந்த தங்கத்தை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய முதலீடு என்ன என்பது அரசுக்கு தெரிய வரும். பெரிய பண முதலைகள் என்பது அவ்வாறு தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது அவர்களுக்கு இல்லை என்ற நிலை வரும்போது இந்த திட்டங்களால் பெரிய அளவிற்கு சாதாரண மக்களுக்கோ அல்லது அரசினுடைய எதிர்பார்ப்புக்கோ இந்த திட்டம் பயனளிக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. கிருஷ்ணமூர்த்தியா, எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா தெரிவித்த கருத்துக்களை இறுதியாக தொகுத்துக் கொள்வோம். அதற்கு முன்னர் 3வது முக்கியமான திட்டம் தங்க நாணய திட்டம். அந்த திட்டத்தில் அசோக சக்கரம் பொறித்த தங்க நாணயங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் தங்க நாணயத்தின் இறக்குமதி குறையும் என்று நம்பிக்கையும் தெரிவிக்கிறாங்க. இதன் மூலம் நாட்டில் உள்ள தங்கம் மறு உபயோகத்திற்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தங்க நாணய திட்டம் குறித்த கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் உலக தங்க கழகம் மற்றொரு மிக முக்கியமான ஆய்வை இந்தியர்களிடம் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் என்ன தெரிவிக்கின்றன என்பதை பார்ப்போம். 90% பேர் தங்கம் ஆபரணம் என்பதற்கு சமமாக முதலீட்டிற்கான பொருள் என்று எடுத்துக்கிறாங்க. அதற்கு முன்னர் சுமார் 13,000 இந்தியர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கான பதிலை கொண்டு இந்த முடிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் 90% பேரை பொறுத்தவரை தங்கம் ஆபரணம் என்பதற்கு சமமாக முதலீட்டிற்கான பொருள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தங்க ஆபரணம் பொருளாதார பாதுகாப்பையும் அளிக்கிறதுன்னு 90% பேரும் சொல்லியிருக்காங்க. 85% பேர் தங்க ஆபரணம் என்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90% பேர் தங்க ஆபரணம் என்னுடைய கலாச்சாரத்தின் அடையாளம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. 90% பேர் தங்கத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல முடியும் அப்படின்னும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. 90% பேர் நான் விரும்புபவர்களுக்கு தங்கமே சிறந்த பரிசாக கொடுப்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் 90% பேரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் தான். அதாவது அவர்கள் முதலீட்டாக அதை பார்ப்பது கிடையாது, பரிசு பொருளாக பார்க்கின்றார்கள், முதலீடாக பார்க்கின்றார்கள், அடுத்து வரக்கூடிய என்னுடைய தலைமுறைக்கு நான் விட்டு சொல்லக்கூடிய சொத்தாக பார்க்கின்றார்கள். ஆகவே இவர்களை பொறுத்தவரை அதை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதை முதலீடு செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது இந்தியாவை பொறுத்தவரை மிக குறைவாக இருக்கின்றது. அதில் பல வாங்குறதுக்கே இப்போ சிக்கலுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு இருந்தால் நீங்கள் பேன் கார்டு கொடுத்தா தான் பண்ண முடியும். எல்லாருக்கிட்டையும் பேன் கார்டு இருக்கா? நீங்கள் நகைக்கடையில் நாளைக்கு போய் கேளுங்க, எவ்வளோ பேர்கிட்ட பேன் கார்டு இருக்குது. ஸோ அதனால் இது நம்மளே சில அக்கௌண்டல் ப்ராசஸில் நம்ம வேண்டுமென்றே சில மாறுதல்களை செய்ய வேண்டும். அவங்க பிரேக் பண்ணி வேல்யூவை போட்டு 2 இன்வாய்ஸாக போட்டு கொடுத்து இதெல்லாம் நம்மளே ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா முதல்ல இது என்ன சொல்கிறது, இந்த ஜிஆர்டி போன்ற நிறுவனங்கள் இந்த தங்க நகை விற்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதகம். இது சாதகம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கடையில் 1 லட்சம் மேலே வாங்குறவங்களோடது மட்டுமே இந்த இதில் கணிப்புக்கு வரும். 1 லட்சத்துக்கு கீழே எவ்வளோ பேர் வாங்க போகிறாங்க, அது எல்லாமே அகெயின் நான் மானிட்டைஸ் ஆகிடும். ஸோ இந்த விஷயம்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் நிறையா கவனித்து பார்த்துட்டு அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும்னு கொண்டு வரணும். அதாவது 3வது திட்டத்தை பற்றி பேசினோம், தங்க நாணய திட்டம் என்பது. தங்க நாணயம் திட்டம் எந்த அளவுக்கு தங்கத்தை மீண்டும் பொருளாதார சுழற்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய காயின்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த டோட்டல் இம்போர்ட்ஸில் அதிகப்படியான இம்போர்ட்ஸ் காயின்ஸாக வருது. ஸோ அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரியான திட்டம். ஸோ இங்கேயே இருக்கக்கூடிய அந்த ரீசைக்கிள்டு கோல்டை கொண்டு இந்த மாதிரியான காயின்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணி இந்த அசோக் சக்ரா எம்ப்ளம் போடும்போது நமக்கு ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ, நம்மளோட ஓன் அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த எம்ப்ளம் பொருத்தப்பட்ட அந்த தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் இருக்கும். ஸோ அதனுடைய திட்டம், இந்த திட்டத்துடைய குறிக்கோளும் இம்போர்ட்டை கடுமையாக குறைக்கிறதுக்கான திட்டம் தான். முக்கியமாக கோல்டு, ஃபார்ம் ஆஃப் கோல்டில் இம்போர்ட்டாக குறைக்கிறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நகையை ஆபரண தங்கமாக தான் வாங்கி பழக்கம். இந்த தங்க நாணயம் திட்டம்ன்றது எந்த அளவுக்கு வரவேற்பை அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் பார்க்கும்போது அவங்க நகையை உபயோகப்படுத்துறது இப்போதைய தலைமுறையோட அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சுட்டு இந்த கோல்டு மானிட்டைசேஷன் போவாங்க, காயினுக்கு போவாங்க. அதனால் டெஃபினட்டாக சில நம்ம சவுத்தில் நிறையா நம்ம நகை போட்டுக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் நார்த்தில் போகும்போது அவ்வளோ அளவு அவங்க நகை வச்சுருந்தா கூட அது உள்ளே தான் இருக்குமே ஒழிய வெளியில் போட்டுட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஆனால் அது ஒரு நாகரீக அடிப்படையிலையுமே ரொம்ப மெல்லிஸாக ஒரு செயின் போட்டுக்கிறாங்க. அந்த விதத்தில் அவங்கெல்லாம் காயின் வாங்கி இதை பொருளாதாரத்துக்கு உதவுறதுக்கு வழி வகுக்கலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் இன்று விவாதித்த அனைத்து விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த கேள்வி எழுகின்றது, அரசு முன்வைக்கக்கூடிய இது போன்ற திட்டங்கள், இறக்குமதியை குறைப்பதற்காக முன்வைக்கக்கூடிய திட்டங்கள், இவை தங்கத்தின் மீதான மோகத்தை இந்தியர்களிடம் குறைக்குமா அல்லது கலாச்சார ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறைக்குமா? உங்களுடைய கருத்து?
அதாவது இந்த தங்கத்தை வந்து சப்ளை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் இப்போ இல்லை சுருக்கமாக. 1973 செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ குறைக்கும் போது சார் சொன்ன மாதிரி தங்கம் இறக்குமதி அதிகமாக இருக்குது, இம்போர்ட் டியூட்டியை குறைச்சா பொருளாதார பாதிக்கிறாங்க. இது வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ குறையிறதோ வேர்ல்டு லெவலில் அப்போ வாங்கிக்கணும். அது தொடர்பான உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, இப்போ இது ஹோல் ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தங்கத்துடைய ட்ரெடிஷனை மாற்ற முடியாது. ஓவர் நைட்டாக வந்து நீங்கள் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. தங்கம் வாங்கிறதுக்கான என்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு இம்போர்ட்டட் டிபெண்டன்ஸை குறைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஐடியல் கோல்டை நம்ம திரும்பி ரீசைக்கிள் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் ஆகும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்ட்ரோலில் இருக்கும், கரன்சி வாலட்டிலிட்டி ரொம்பவே குறையும். ஸோ இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் சப்ளையில் கொண்டு வந்தால் ப்ரைஸஸும் குறையும். இந்த மாதிரியான அப்ஜெக்டிவில் தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மிக முக்கியமான கருத்துக்கள் இந்த நிகழ்வில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. 2 விதமான கருத்துக்கள். முதலில் முடங்கி கிடக்கக்கூடிய தங்கத்தை வெளியே கொண்டு வருவதற்கான இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு பக்கத்தில் பயனளித்தாலும் கூட மற்றொரு மிக முக்கியமான விஷயம், சமூக ரீதியாக இந்திய சமூகம் என்பது தங்கத்தோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றது. சமூக ரீதியாக தங்கத்தினுடைய தேவையை குறைப்பதற்கான நடவடிக்கை, சமூக ரீதியான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை. கிருஷ்ணமூர்த்தி ஐயா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்தார். அதாவது திருமணங்கள் என்பது எளிதாக்கப்பட வேண்டும், திருமணத்திற்கு தங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது குறைக்கப்பட வேண்டும், எளிமையான திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். இது போன்ற கலாச்சார ரீதியான மாற்றங்களும் கூட இந்தியர்களுக்கு தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை குறைப்பதற்கான வாய்ப்பை அதிகம் ஏற்படுத்தும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அவையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ற கருத்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாவால் முன்வைக்கப்பட்டது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்றைய 06 வழங்கியோர் GRTயின் அக்ஷய திருதியைக்கு தங்கத்திற்கு வெள்ளி இலவசமாகும். நாளை மற்றும் ஒரு 06 சந்திப்போம். நன்றி.